ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவேளையில் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இன்று நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற அனைவருக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய தியானத்திற்கு ஆதாரமாக நம்ம ஒரு வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரெண்டு ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் செய்தியினுடைய தலைப்பு அழுகையின் கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாளிலும் இந்த நாள் செய்திக்காக எனக்கு ஊழியர்கள் ஸ்தோத்திரம் அறிவித்த பின்பு நான் என்ன நினைத்திருந்தேன் என்றால், கொஞ்சம் அடுத்த வருஷத்தில் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது. அது சில நாட்கள் அதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இந்த மாதத்திலே கொடுக்கும்படி தேவன் விரும்பினபடியால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைத்து தான் இந்த நாளிலே செய்தியை கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த வேத பகுதியிலே பார்க்கும்போது கடந்த நாட்களிலே சொன்ன நாளிலிருந்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை அனுபவ ரீதியாக பிராக்டிக்கலாக ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளோடு கூட குறைவுள்ளவனோடு அல்ல நிறைவானவனோடு தேவ செய்தியை விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் சொன்னார், அழுகையின் கண்ணீரை நான் காண்கிறவன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சற்று வித்தியாசமாக எனக்கு தந்திருப்பார் என்று நினைத்தால், நான் யோசித்து பார்த்த பின்பு கடந்த சில ஆண்டுகளாக அல்லது சில மாதங்களாக என்று கூட பார்க்கும்போது என்னுடைய சரீரத்திலும் சில பலவீனங்கள் இருந்தது. அந்த பலவீனங்கள் சிறு சிறு பலவீனமாக இருந்தது. அப்புறம் இன்னும் நாட்கள் போக போக இந்த முட்டு வலி பிரச்சனையினால் கொஞ்சம் அதிகமாக நடக்க முடியாமல் அந்த சில பலவீனங்கள் இருந்தது. அந்த பலவீனங்களுக்காக தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபித்து சில ட்ரீட்மெண்ட்டையும் எடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டினால் வேறு சில பலவீனங்களும் சரீரத்திலே தாக்கினது உண்டு. அப்பொழுது பல இடங்களுக்கு கடந்து சென்றாலும் பல ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்தாலும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், நீ எங்கே போனாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ பணங்களை செலவழித்தாலும் என் சமூகத்திலே நீ வராத பட்சத்தில் நீ இப்படி தான் இருப்ப என்று சொல்லி தேவன் தீவிரமாக பல முறை கர்த்தர் என்னோடு பேசினார். இன்னும் சொல்லப்போனால் போன நவம்பர் மாதம் 25ஆம் தேதி எங்களுடைய சபையிலே 16வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் நடைபெற்றது. அதில் நம்முடைய செல்வராஜ் ஐயா அவர்களும் வந்தார்கள். ஏற்கனவே பல முறை நான் எச்சரிக்கப்பட்டேன். பல முறை கர்த்தர் என்னோடும் பேசினார், அநேக தேவ மனிதர்களோடும் பேசினார். நீர் அதிகமாக அங்கே இங்கும் போகிறதை விட்டு என் சமூகத்தில் வந்து நீ கண்ணீர் வடிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு பல முறை சொல்லியும் பல வேலைகளை எல்லாம் கொடுக்குற எல்லாரும் என்னென்ன வேலை கொடுக்குறாங்களோ எதெல்லாம் சொல்கிறாங்களோ கீழ்ப்படியணும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரு மனப்பக்கம் இருந்ததுனால சொல்கிற எல்லாரும் சொல்கிறதும் முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் செய்கிற ஒரு பழக்கம் என்னிடத்துல காணப்பட்டு அதை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில் சில மாற்றங்கள் வரவில்லை. ஸ்தோத்திரம். ஆனால் செல்வராஜ் ஐயா வந்து அவருக்கு வாழ்த்து செய்தி கொடுத்திருந்தேன். அப்பொழுது அவர்கள் திரும்ப என் முகத்தை பார்த்துட்டே சொன்னார். முறைச்சி பார்த்த மாதிரி, அன்பின் நிமித்தம்
சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க, அந்த ஐயா நீங்களே பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏன் அப்படின்னா என் மேலே அவ்வளோ பாசம் ஐயாவுக்கு, அதனால அப்படி நான் சொன்னேன். திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு போன காரியம் கடைசியாக, நீங்கள் அலைகிறதை நீங்கள் விட்டுவிட வேண்டும், என் சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. என் சமூகத்திலிருந்து நிற்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய எல்லாவற்று காரியத்துக்காகவும் அழுது புலம்ப வேண்டும். தேவ சமூகத்தில் பல மணி நேரம் விழுந்து கிடக்க வேண்டும். என் சமூகத்தில் நீங்கள் அலைகிறது நிறுத்தி தான் நீங்கள் ஆக வேண்டும். நீங்கள் வந்து நின்று தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்துங்கள் என்று அந்த வாழ்த்து செய்தியினுடைய இறுதியில் திரும்ப 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 அவங்க சொன்னது எனக்கு ஈட்டியை வச்சு இருதயத்தில் குத்துனது மாதிரியே இருந்தது. வாழ்த்து செய்தி ஒன்று சபைக்கு இருந்தாலும் உண்மையில கர்த்தர் என்னோடு பேசினார் என்பதை நான் உணர்ந்தேன். பின்பு தொடர்ந்து அந்த ஒரு காரியத்தை பலமுறை எச்சரித்தாலும் ஸ்தோத்திரம், சில நேரங்களில் செய்ய முடியாமல் இருந்தாலும் ஐயா சொன்ன அப்புறம் என்னால் மறுபடியும் அலைவதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் வந்தும் கூட அதை நான் சற்று நிறுத்த ஆரம்பித்தேன். மறுபடியும் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் தன்னை ஆராயவும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும், கண்ணீர் சிந்தவும், அழவும் தேவன் கிருபை செய்தார். அதற்கு பின்பு அநேக மாற்றங்களை கர்த்தரினுடைய சரீரத்தில் செய்தார். அல்லேலூயா. தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார், மிகவும் பெரியவராயிருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஐயா சொல்லும்போது அடிக்கடி நான் அதை நினைப்பேன், பெருமைக்காகல. ஐயா இந்த வயசுலையும் அழுது அழுது தேம்பி தேம்பி ஜெபிக்கிறாரே, அதே மாதிரி நானும் ஜெபிக்கணும். ஏன்னா நான் என்னுடைய ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது, நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எரேமியாவினுடைய புலம்பல் தான் என்னுடைய பேர். இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் பைபிள் காலேஜ் முடிஞ்சு சேப்பலில் போய் அழுதுகிட்டே இருக்கார். அழுதுட்டு அப்போவே நான் சென்னையில் ஒரு கிராமத்தில் சபை நடத்தி வந்தேன், ஊழியத்தை செய்தேன், கிராம சபை ஊழியம் செய்தேன். அதனால அந்த மக்களை குறித்த பாரம் எனக்கு இருந்து கொண்டு அந்த 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 மேல் சேப்பலில் போய் இருந்து அழுதுகிட்டே இருப்பேன். அழுகிற சத்தம் கீழே ஆஃபீஸ் ரூம் வரை கேட்கும். யார் மேலே அழுறா கேட்டால் நம்ம ஜோன்ஸ் தான் அழுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஒரு ஆத்துமாக்கள் சபைக்கு வரலைன்னா எனக்கு அழகு தான் தெரியும். உடனே தேவ சமூகத்தில் போய் அழுவேன். அவங்க வந்த பிறகு தான் என்னுடைய அழுகை நான் நிப்பாட்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கை இந்த பகுதிக்கு வந்த பிறகு அந்த அழுகையை பார்க்க முடியலை, கொஞ்சம் குறைவாகி போச்சு. அழாமலே ஈஸியாக சில காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் ஆண்டவர் தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுவதும், தேவ சமூகத்திலே காத்திருக்க தான் திரும்ப திரும்ப மோசேயை போல நீ இருக்க வேண்டும் என்று பலமுறை தேவன் சொன்னார். ஆனால் நான் அதுக்கு சில நேரங்களில் கீழ்ப்படியவில்லை என்று சொல்ல முடியும். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பின்பு தேவ சமூகத்திலே நான் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்த பின்பு கர்த்தருடைய சரீரத்திலே மாற்றங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, சில நேரங்களில் இன்னும் சொல்கிறேன் ஸ்தோத்திரம், எனக்கு சரீரத்தில் சில பலவீனத்தை நிமித்தம் என்ன பண்ணேன், சில டெஸ்ட்டுகள் எடுத்தேன். டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுக்கும்போது எல்லாமே நார்மல் சில டைமில் வந்தது. ஒரே ஒரு டைம் மட்டும் எல்லாமே ஆப்போசிட்டாகவே வந்தது. இதை சென்னைக்கு பாஸ்டருக்கு அனுப்புவேன், அவங்க சில டாக்டருக்கு அனுப்புவாங்க, தெரிஞ்ச ஃபேமிலியில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புவேன். அப்படி பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடாது, இது டேஞ்சர் ஆச்சே, இது உயிருக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படி சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் நாங்களும் என் மனைவியும் பையனும் அதை நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி நைட்டெல்லாம் அழுதாங்க. என் பையன் சொல்லுவான், அப்பா எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு. எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா நான் இவ்வளோ சீக்கிரத்தில் நான் இழக்கக்கூடாது, நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் வெளியே எங்கே போட்டாலும் பரவாயில்லப்பா, ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடிங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊழியத்தை செய்தாலும் பரவாயில்ல, தேவன் நம்முடைய ஊழியத்தில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்யட்டும். நம்ம வெளியில் போகிறதுனால எதையும் நம்ம சாதிக்க போகிறதில்ல. ஒருவேளை 4 பேர் பார்த்து நம்மளை ஏளனமாக நினைக்கலாம், விசுவாசிகள் ஏளனமாக நினைக்கலாம், ஊழியர்கள் நம்மளை அற்பமாக நினைக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இரவு ஸ்தோத்திரம் ரொம்ப அழுதோம், ரொம்ப கண்ணீர் வடித்தோம். ஆண்டவரே, இன்னும் நான் உமக்காக உம்முடைய வேலையை செய்ய நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் இளம் பிராயத்தில் மரணம் அடையக்கூடாது, அது நான் விரும்பலை. பரிதாபப்படுவாங்க, ஆனால் பரிதாபப்பட்ட பின்பு பின்னாடி நிறைய பேசுவாங்க, இதை நான் காதால் கேட்டிருக்கிறேன். வயது சென்று தான் மரணம் எனக்கு வரணும், அல்லாமல் இடையில ஒரு மரணம் எனக்கு வரவே கூடாது. என்னை சுகப்படுத்த உம்மால முடியும், இந்த ரிப்போர்ட்டை மாற்ற உம்மால முடியும், கடைசி மணி நேரத்திலும் ஒருவேளை அதை காரியத்தை மாறுதலாய் மாற்றவும் உம்மால முடியும், எனக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்து தான் ஆகணும்னு சொல்லி
என் ஃபேமிலியிலையோ யார்கிட்டையுமே நான் சொல்லலை, எந்த ஊழியக்காட்டையும் ஷேர் கூட பண்ணலை. ஆண்டோட சமூகத்தில் இரவெல்லாம் கண்ணீர் வடித்தோம். அடுத்த நாள் எதிர்பாராத நேரத்தில் தலைமை போதகர் சென்னையிலேருந்து வந்தாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. போனோன்னே இந்த ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சோன்னா அந்த டாக்டர் எங்களை பயமுறுத்தலை. பாஸ்டர் உங்களுக்கு அப்படி இருக்காது பாஸ்டர், உங்கள் சோபத்துக்கு அப்படி இருக்காது பாஸ்டர், நீங்கள் அப்படியெல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிட்ற ஆள் கிடையாது, நான்வெஜ்ஜையே அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, இவ்வளவு இருக்கும்போது உங்கள் சரீரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கு வாய்ப்பே இல்லை, நான் கேரண்டியாக சொல்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட் எல்லாம் நான் எழுதி தரேன், நீங்கள் இன்னொரு நான் சொல்கிற லேபுக்கு நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னும் போய் பல பணத்தை நான் செலவு பண்ணவா சார், வேண்டாம் சார், நீங்கள் ட்ரீட்மெண்ட் வேணால் தாங்க சார் அப்படின்னு சொன்னேன். சார் நான் சொல்கிறத நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்க, இல்லை நீங்கள் பணத்தை பார்க்காதுங்க, நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும்னு ஒரு ஹிந்து டாக்டர் தான் அம்பாசமுத்திரத்தில் இருக்காங்க, ஒரு அர்த்தம். அவர் சொன்னார். சரி ஓகே என்று சொல்லி மனம் கோணாமல் மறுபடியும் அந்த லேபில் போய் அம்பாசமுத்திரத்தில் எடுத்து 2 நாட்கள் கழித்து மறுபடியும் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு போகும்போது எதுவுமே பிரச்சனை இல்லாதபடி எல்லாம் நார்மலாய் மாற்றினார். ஒரே நாளில் ஒரே இரவில் அதிசயத்தை தேவன் செய்தார். இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். பல முறை எஸ்ஐயா பாலேசை பாஸ்டோன் செய்தி கொடுக்க ஒருங்கிணைப்பில் சொன்னாங்க, எனக்கு கீழ்ப்பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையில் ஊழியத்தை செய்தவன், சொந்த வீடு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவன். ஒரு மலைப்பகுதிக்கு ஆண்டவர் போக சொல்லும்போது மனசில் மாம்சத்தில் எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நான் ஒரே ஒரு நினைப்பேன், ஊழியக்காரர்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அதை அற்பமாக நினச்சாலும் பரவாயில்ல, கீழ்ப்படியணும் அப்படின்னு உள்ள எண்ணம் எனக்கு இருந்ததுனால அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இந்த கிராமத்துக்கு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் அந்த இரவில் என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். மரண அந்த கட்டுகளில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். எல்லா ரிப்போர்ட்டும் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நார்மல் சொல்ற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் என்னுடைய வாழ்க்கையில, அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் சீக்கிரம் மரணம் அடையணும்னு நான் நினைச்சா கூட ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டாரு, அந்த அனுமதிக்கவே மாட்டாரு. நான் இன்னும் நிறைய வருஷம் ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அதுதான் என் நோக்கம். நல்ல கார் வாங்கணும், நல்ல பெரிய வீடு கட்டணும், நிறைய பேர் மாரி மதிப்பு மரியாதை என்னை புகழணும் அப்படிலாம் நான் விரும்பவே மாட்டேன். எனக்கு நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் தரணும், தேசம் சந்திக்கப்படணும், எங்கள் கிராமத்தில் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரலோகத்தை கொண்டு சேர்க்கணும். இந்த பாரம் தான் எனக்கு சிறு வயதிலிருந்தே ஏற்பட்டது. கர்த்தர் ஒரே இரவில் கர்த்தர் மாற்றினார். அதனால பாஸ்டர் அவர்கள் அன்னைக்கெல்லாம் சொல்லும்போது சில காரியங்களுக்கு நான் காத்திருந்தேன், வெயிட் பண்ணேன். ஒரு அற்புதம் நடக்கட்டுமே, அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்து நான் பிரசங்கிக்கிறது தானே அது சாட்சியாக இருக்கும். யாரோருடைய வாழ்க்கையை குறித்து இன்னும் சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சாட்சியோடு நின்றால் அது பலமுள்ளதா இருக்கும் என்று கருதி தான் சில நாட்கள் காத்திருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கணும்னு விரும்பினேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் விரும்பினார், தேவன் சித்தம் கொண்டார். கர்த்தர் இந்த நாளிலே என்னை கொண்டு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதே சூழ்நிலைகளில் தான் இந்த நீங்க வாசிக்கப்பட்ட வசனத்திலே பார்க்கும்போது இதிலே எசேக்கியா ராஜாவை நம்ம பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? எசேக்கியா ராஜாவை பார்க்க எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் பார்க்கும்போது எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாய் மாற்றப்பட்டார். எத்தனாவது வயதிலே? 25 வயதிலே ராஜாவாக ஆனார். ஆனால் இந்த ராஜா அவர் அப்படியே ராஜாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே இவருடைய சரீரத்திலே ஒரு வியாதி வந்தது. ஸ்தோத்திரம். அப்பொழுது அங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் 1ஆம் வசனத்திலே, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு யாரும் அப்படியெல்லாம் சொல்லலை, டாக்டரும் சொல்லலை, யாரும் சொல்லலை. எனக்குள்ளே அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருதயத்திற்குள்ள வந்தது. ஆனால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில எசேக்கியாவும் மரணத்தை விரும்பினார் என்று சொல்லப்படுகிறதா? இல்லை, எசேக்கியாவும் மரணத்தை விரும்பவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் ஸ்தோத்திரம் மரித்து போவீர், நீங்கள் அதனால் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான்
ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எசேக்கியாவுக்கு கத்த சொன்னார். இந்த ஒரு வார்த்தையை உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, என்னாலும். மரணத்துக்கு பயம் அப்படியெல்லாம். இன்னைக்கு மரித்தாலும் கண்ணு மூடனா எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஐயோ அந்த பாஸ்டருக்கு மரணத்தை குறித்து பயம் போல இருக்கு, அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு கண்ணை மூடினாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் வாலிப நாட்கள் அல்ல, ஆண்டவருக்காக முதிர் வயதிலும் ஆண்டவருக்காக வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவராக இருக்கிற இந்த எசேக்கியா அந்த வியாதிப்பட்டு அந்த மரண செய்தியை கேட்ட உடனே அவனால என்ன பண்ண முடியலைன்னா அதை ஜீரணிக்கவே முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பதில் அவனுடைய எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வந்த உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம பலதும் நினைப்போம். ஐயோ என் மனைவி விடுவானோ, பிள்ளையை விட்டுடுவனோ, என் குடும்பத்தை விட்டுருவனோ, ஐயோ என்னுடைய சபை மக்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு மாம்சீகமாய் மனிதர்கள் நிறைய முடிவெடுப்பார்கள். அல்லது பல டாக்டர்களை தேடி ஓடி அங்கே போகலாமா எங்கே போகலாமா அவங்க அப்படி என்ற எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டாகும். ஆனால் எசேக்கியா செய்த காரியம் என்னன்னா, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி, அவர் சிவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி, அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தரை நோக்கி. அப்ப எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும், கடினமான காரியமானாலும், வேதனையான காரியமானாலும், பிரச்சனையான காரியமானாலும், நாம் கர்த்தரை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பரத்திலிருந்து விடுதலை கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 121:1 சொல்லப்படுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை யார் மூலம் வராது, கர்த்தர் தான் கொடுக்கணும். ஒருவேளை யாரோ கொடுத்து கொஞ்சம், ஒருவேளை ஒருத்தர் நம்மளை எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாம், அல்லது ஏதோ கொஞ்சம் பணங்களை செலவு பண்ணலாம், அல்லது நமக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யலாம். அது ஏதோ கொஞ்சம் தான் செய்ய முடியுமே தவிர முழுமையாக யாராலும் செய்யவே முடியாது. ஆனால் உங்களை என்னை அழைத்த, தெரிந்து கொண்ட, ரட்சித்த, அபிஷேகித்த தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து வருகிறார். உண்மைதான். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஒத்தாசை வரும் பர்வங்களை நேரே தாவீது ஜெபித்ததை போல இந்த எசேக்கியாவும் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் காரணம், அவன் என்ன பண்றான்? உண்மை உள்ளவனாய், உண்மையும் மனம் ஒத்தமுள்ளவனாய் நடந்து. எப்படிப்பட்டவனாய் இருந்தானா? அப்ப அவனுடைய பின்னணி அதில் சொல்லப்படுது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உண்மை உள்ளவனாய் இருந்தான். ரெண்டாவது, மன உத்தமன். வேதம் சொல்லுங்க, உத்தமனுக்கு கர்த்தர். அப்ப உத்தமன் பலவீனப்பட்டாலும், உத்தமன் கஷ்டப்பட்டாலும், உத்தமன் வேதனைப்பட்டாலும் கர்த்தர் அவனை தாங்குவார். தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். அவர் துணை நிற்கிறவராய் அவர் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. இந்த வருஷ இறுதியிலே நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வருஷ இறுதியிலும் இன்னும் ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, சபையில கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, இதுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் நடக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அதிசயங்களை செய்வதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதனால் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். போதும். அந்த எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் என்ன பண்ணான்? அகற்றினான். இப்ப நமக்கு அற்புதம் நடக்கணும், தேவன் அதிசயம் செய்யணும், நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கணும், சும்மா செய்திட மாட்டார். கண்ணீருக்கு பதில் உண்டு, நம்முடைய அழுகைக்கு பதில் உண்டு, உண்மைதான். ஆனால் நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. 1000 நம்மளை குறை சொல்லலாம்,
1000 பேர் நம்மளை புறங்குறலாம், 1000 பேர் நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கலாம். ஆனால் உங்களை என்னை அழைத்த தேவன் நம்மை கைவிடவே மாட்டார், நம்மளை ஒதுக்கவே மாட்டார். நான் பலமுறை நினைப்பேன், ஒரு சிலர் வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப்பு பிளாக்கில் போடுறது கூட எனக்கு தெரியாது. ஆனால் பிளாக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பை லாக் பண்ணுறாங்க, நம்ம மெசேஜ் போட முடியாது, அவங்க போடுற இதையே நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ நினைப்பேன், அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டோம் நம்ம? யாருக்கு என்ன அவங்க சொத்தை அபகரிச்சிட்டோமா, இல்லை அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக நம்ம பண்ணிட்டோமா? ஒன்றும் இல்லையே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா? சில நேரங்களில் நான் புரிந்து கொண்டது, சில நேரங்களில் சில நபர்களை ஒதுக்கி வைப்பார், சில நேரங்களோ மனிதர்களோடு உறவுகளை துண்டிக்க மாட்டார், ஒதுக்கி வைப்பார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் என் பிள்ளை என் சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் என்று. அல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் தீமைக்கு செய்ய மாட்டார். ஒருத்தர் நம்மளை பார்த்து பேசாம மூஞ்ச திருப்பிட்டு போறாங்களா, பரவாயில்ல, அதுக்காக நம்ம கோவப்படுறதுனால எதையும் சாதிக்க போறது இல்லை. நம்ம அவங்கள மனதார மன்னிப்போம். நான் மனதார அவங்க எங்க போனாலும் அவங்கள பார்த்து நம்ம வெல்கம் பண்ணுவோம், அவங்கள பார்த்து பேசுவோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனா எசேக்கியா கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை அவன் அகற்றினான். இந்த வருஷ இறுதியில நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? என்னதான் நம்ம ஜெபிக்கலாம், பிரசங்கிக்கலாம், ஆத்துமாதாயம் பண்ணலாம், அழலாம், ஓடலாம், பணங்களை அள்ளி தேவனுக்காக நம்ம கொடுக்கலாம். ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் நீங்க மாற்றி அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாய் புது வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கள். செம்மையானதை செய்தான். பாருங்க, நல்ல அழகான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். செம்மையானதை. இன்னைக்கு நம்ம செம்மையானதை செய்யறோமா? யாரும் இப்படி இருந்துட்டு போட்டோம். ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதம்? நம்ம தான் உத்தரவாதம். நம்ம ஆத்மாவுக்கு நம்ம தான் உத்தரவாதம். ஆண்டவர் நம்மள்ட்ட தான் கணக்கு கேட்பார். தேவனுக்கு செம்மையானது ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை, செம்மையானது பிடிக்கும். கர்த்தர், அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் மேலே நம்பிக்கை வைத்தார் என்று 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தான். இந்த மாதம் நிறைய தேவை உள்ள மாதம். நாங்களும் காலை 5 மணி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும்போது பார்த்தா கிறிஸ்மஸ் மாதம் ரொம்ப தேவை உள்ள மாதம். ஸ்தோத்திரம். ஒரு ஊழியருக்கு ஊழியர் குடும்பத்துக்கும் ஸ்தோத்திரம், சபையும் அவங்க கவனிக்கணும். ஆனால் ஒரு விசுவாசிக்கு தேவை ஜாஸ்தி. தான் குடும்பத்தையும் பார்க்கணும், தான் பிள்ளைகளையும் பார்க்கணும், ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கன்னு சபை சொல்லிகிட்டே இருக்கும், அவங்க அதையும் பார்க்கணும், சபைக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும். அப்போ விசுவாசிகளுக்கு தான் தேவை அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் வேதம் சொல்கிறது, அந்த நம்முடைய தேவைகள் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும். இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நிறைய தேவைகள். போன மாதம் ஆண்டு விழா, சபையினுடைய தேவைகள், கிறிஸ்மஸ் காரியங்கள், நிறைய ஏழைகள், கிராமத்தில் இருக்கிற எல்லா ஏழைகளையும், கால் ஊனமானவங்க, நடக்க முடியாதவங்க, புருஷனை விட்டுட்டு தாய் சில தவறான இதில் போயிருப்பாங்க, பிள்ளைகள் அனாதையாக இருப்பாங்க, கிராமத்தில் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் கொடுத்து நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்து அவங்களை கனம் பண்ணணும்னு போன வருஷம் கர்த்தர் எனக்கு பேசினார். அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பல விதமான தேவைகள். எவ்வளோதான் சபையில் சொன்னாலும் பெரிய அளவில் அங்கேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்டாலும் பாஸ்டர் கேட்குறாருன்னு எண்ணம் தான் விசுவாசிகள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணினோம், கர்த்தரை நோக்கி பார்த்தோம். கர்த்தர் சொன்னார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பது நலம்.
எந்த கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எவ்வளோதான் வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் அவர்களிடத்துல கை நீட்டி நிற்கிறதை காட்டிலும் அல்லது அவர்களை எதிர்பார்க்கதை காட்டிலும் நம்மை உண்டாக்கின தேவனை எதிர்பார்த்து நிற்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அறியாத எட்டாத இடத்திலிருந்து நன்மைகளை செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்களை நடத்தின தேவன் உங்களையும் கர்த்தர் நடத்துவார். அவன் மறுபடியும் பாருங்க, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்றாங்க? பின்வாங்குறாங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்குறாங்க, சபையை விட்டு பின்வாங்குறாங்க. பாஸ்டர் இதை சொன்னார், நான் சபைக்கு வரமாட்டேன், எதையாவது ஒன்று சொல்லி பின்வாங்குற இருதயம். அவன் கர்த்தரை சார்ந்து கற்பனைகளை கை கொண்டான். எனக்கு அந்த வாசனை எல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை காட்டில் இந்த வார்த்தைகளை படிக்க படிக்க, ஆண்டவரே என்னை இதை போல மாற்றுங்க ஆண்டவரே, இந்த சுவாபத்தில் மாற்றுங்க ஆண்டவரே. யார் நம்மளை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வதற்கு இனி இருக்கிற கிட்டத்தட்ட 50 பக்கத்தில் 50 வயசு நெருங்க போகிறேன் சீக்கிரமா. அதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கிற நாட்களிலேயாவது ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்து தான் இந்த உலகத்தை விட்டு நான் போனோம். ஆண்டவரே எனக்கு பிரியமில்லாததை இருந்தா என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கர்த்தரை விட்டு பின்வாங்குற இருதயம் வேண்டாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம் பெற்றுக்கொள்ள. இவ்வளவு சுவாபம் யாருக்குள்ள இருந்தது? எசேக்கியாவுக்குள்ள இருந்தது. எசேக்கியாவை சும்மா எல்லாம் ஆண்டவர் 15 வருஷத்தை என்ன பண்ணல, கூட்டி கொடுக்கல. அவன் கண்ணீரை கண்டார், அழுகையின் சத்தத்தை கேட்டார், அவன் புலம்பலை பார்த்தார், அவன் வேதனை பார்த்தார், அவருடைய பெருமூச்சை பார்த்தார். எல்லாம் உண்மைதான். ஆனால் இவ்வளவு சுவாபங்களையும் தன்மைகளையும் கொண்ட எசேக்கியாவு, ஒருவேளை மனுஷன் நம்முடைய சுவாபங்களை மறந்து விடலாம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சி, நம்முடைய கண்விழிப்பு, நம்முடைய அங்கலாய்ப்புகளை மனிதர்கள் மறந்து போகலாம், ஸ்தாபனம் கூட மறந்து போகலாம். உங்களை என்ன அழைத்த தேவன் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லது கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்து போகலாம், இரத்த உறவுகள் கூட நம்மளை மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அப்ப ஆண்டவர் எசேக்கியா வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவன் காரணம், இவ்வளவு 7 விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். இவ்வளவு காரியங்கள் இந்த வருஷ இறுதியில நீங்களும் வீட்டில் போய் தியானிக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்குமானால், எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. பொய் சொல்லவங்க யாரும் இருக்காங்களா? ஏமாத்தாதவங்க யாரும் இருக்காங்களா? வைராக்கியம் இல்லையே, எல்லாரும் இருக்காங்க, நானே இருக்கிறேன். நோ, எல்லாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதுக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தான். நம்முடைய பார்வை சரியா இருந்தால் உங்களை என்னையும் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய பார்வை இயேசுவை நோக்கி இருக்கணும். அப்ப சில நேரங்களில் தேவன் சில பாடுகள் வழியாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். இந்த வசனம் வரும்போது எனக்கு இன்னொன்று தோணுது. ஆரம்பத்தில் ஒரு போன வருஷத்தில் பாலியசே பாஸ்டர் ஒரு செய்தி கொடுக்க சொல்லும்போது எனக்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு வீட்டில் போய் கர்த்தர் பேசினார், எழுதி வச்சேன். ஆனால் இது இன்னும் பிரசங்கம் பண்ணலை. ஆனால் இப்போ தியானிக்கும் போது இதுதான் கொடுத்தார், அதனால இதை எடுத்தேன். பாடுகளில் மேன்மை, அது கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் கர்த்தர் பேசுவார். இந்த வார்த்தை வந்ததுனால நான் அதை சொல்கிறேன். பாடுகள் உண்டாகும் மேன்மை என்று அன்னைக்கு அந்த வார்த்தையை வீட்டுக்கு போகும்போது திரும்ப திரும்ப சொன்னார். ஆண்டவர் பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே சாரி ஆண்டவரே, எனக்கு பாடுகளில் ஒரு விடுதலை கிடைக்கட்டும்னு தான் நான் காத்திருந்தேன். நான் அனுபவ ரீதியாக ஆண்டவருக்கு செய்ததை சொல்லி நான் பிரசங்கிக்கணும் தான் விரும்பினேன். பாடுகளோட வேதனையோடு வச்சுட்டு டீச் பண்ணணும் அப்படின்னு யோசித்துட்டு விட்டேன். என்னை சாரி, என்னை மன்னிச்சிருங்க, பாடுகள் வழியாக என்னை நடத்துறீங்க. ஆனால் பாடுகளுக்கு பின்பு மேன்மை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியாவை பாடுகளின் வழியாக நடக்க பண்ணினார். ஆனாலும் எசேக்கியாவை தேவ சமூகத்தில் ஜெபிக்க வைத்தார். அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆனால் அழுகையின் சத்தத்தை மட்டுமல்ல, சத்தத்தை, விண்ணப்பத்தை கேட்டார்.
ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுடைய சுவாபத்தையும் கிரியைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால தேவன் அவன் கர்த்தரை மட்டுமே நம்பி நோக்கி பார்த்தான். கர்த்தனுடைய வாழ்க்கையிலே அழுகையின் கண்ணீரை கண்டு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மரணத்தை மாற்ற தேவனாலே முடியும். எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில் மரணத்தை தள்ளி போட பண்ணினார். அதனால எசேக்கியா மரணம் அடையலைன்னு சொல்லப்படலை. நீங்க அடுத்த முன்னாடியெல்லாம் வாசித்தீங்கன்னா அவருக்கு மரணம் ஆகி அவர் நித்திரை அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மரணத்தை தள்ளி போட தேவனால் முடியும். ஒரே ஒரு காரியம், ஒரு பிள்ளை தாய்க்காக ஒரு தேவைக்காக அல்ல பாலுக்காகவோ கண்ணீர் வடித்து அழும்போது, தேம்பி தேம்பி அழும்போது ஒரு பெத்த தாயினுடைய உள்ளம் துடிக்கும், சும்மா இருக்க மாட்டாள். நிச்சயமா இந்த பிள்ளையினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதை போல நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆனால் எனக்கு நிறைய பிரசங்கங்கள், நான் இடையில ஏன் அழலைன்னா நிறைய சொல்லுவாங்க, சும்மா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது ஊழியக்காரங்க. எதுக்கு அழணும்? நம்ம ஆண்டவர் பெரியவர், அற்புதம் செய்தார், எல்லாம் உண்மைதான். அதனால அழுது ஜெபித்தாதான் விடுதலை கொடுப்பாருல்ல, இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு பரவல் போச்சு. அப்போ நான் யோசித்தேன், அப்போ அழாமல் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அப்புறம் தியானிக்கும் போது அப்படின்னா வேதத்தில் தேவன் இப்படி எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் காலத்துக்கு ஏற்ற பிறகு என்ன பண்ணாது, மாறாது. ஆண்டோடைய வருகை வரையில் இந்த வசனமாக தான் இருக்கும். காலங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், என்னதான் இந்த உலகத்தில் மாற்றங்கள் உண்டானாலும் வசனம் மாறவே மாறாது. அல்லேலூயா. அதை நான் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்கு அப்புறம் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண அப்படி ஆரம்பித்தேன். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே மரணத்தை உங்கள் வாழ்க்கையில் உள்ள டாக்டர் சொல்லியிருக்கலாம், மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், யாரோ சொல்லியிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் காலம் தான் வாழ்வீங்க, உங்களுக்கு ஆயுசு நாட்கள் குறைவு, அல்லது உங்கள் பலவீனம் இப்படி இருக்குன்னு யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் முடியும். இன்னொரு வசனங்களை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஒருக்கா வாசிங்க. 23, 28. போதும். இந்த இடத்துல பார்க்கும்போது, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சில கட்டத்தில் தேசத்துக்காக மட்டும் ஜெபித்தா போதும்னு நான் நினச்ச ஆளு தான். சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப வாலிப நாட்களில் எனக்காக நான் ஜெபிக்கவே மாட்டேன். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், உலகம் ஆத்துமாக்கள். சென்னையில் நான் ஊழியம் செய்திருக்க நாட்களிலும் அப்படிதான் நான் பண்ணேன். யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நமக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும், அவர் தருவார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதான் நடக்க போகுது. அதனால நடக்கிறது நடக்கட்டும், அதனால நம்ம தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபிப்போம்னு தான் நான் நினைச்சு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்புறம் சில நாட்கள் ஆன பின்பு நிறைய தேவனுடைய பரிசுத்தவான்கள் பேச வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகுதான் எனக்காகவும் என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் உள்ள தாட்டுக்குள்ளே நான் வந்தேன். ஆனால் வேதம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் பேசின வார்த்தை, கர்த்தர் சொன்னார், நீங்க எனக்காக, ஏசப்பா மரித்து போனாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, ஐயோ இவ்வளோ காயங்களில் நினைவு கூறலாம், ஆனா அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்காகவும், இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம ஜெபித்தா மட்டும் போதாதான், நாம் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த வசனம் கேட்டப்ப நான் என் பையனுக்காக நான் ஜெபம் பண்ணுறதே இல்லை.
சபைக்காக ஜெபிப்போம், விசுவாசிகளுக்காக ஜெபிப்போம். அப்படியே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவனை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தி சின்ன பையனாக இருந்தாலும் கீபோர்டு போடுறான். அது அந்த காரியங்கள்லாம் ஆக்டிவாக கொண்டு போனாலும் எனக்கு இன்னைக்கு நேற்றுக்கு நைட்டு ஒரு 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தியானம் பண்ணி அந்த வார்த்தைகளை எழுத எழுத நான் என் பையனுக்கு ஜெபிக்கிறதே கிடையாதே. எனக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தேன் சில காலம். இப்போ ஜெபிக்கணும்னு தோணுச்சு. இப்போ என் பையனுக்காக ஜெபிச்சுட்டு இல்லையே. அப்போ என் வீட்டம்மா சொன்னாங்க, பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்பப்பா, நீங்கள் இப்படியே விட்டுறாதுங்க. இந்த டியூஷன் பிள்ளைகளோட, சண்டே கிளாஸ் பிள்ளைகளோட, ஊர் பிள்ளைகளோட சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான், விட்டுறாதுங்க, கண்டுடுங்க. நான் உடனே அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன், அவனுக்காக நீயும் நானும் ஜெபிக்கிறது குறவு. முதலாவது வேதம் சொல்லுது, பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது 2 விதத்தில் எடுக்கணும். ஒரு சுயநலமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒன்று, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். 2வது, தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும்போது வேதம் சொல்கிறது நம்ம அப்படி ஜெபிக்க வேண்டும். அப்போ எதற்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்காக அழாமல், அப்போ நீங்கள் என்ன பண்ண அழணும். எனக்கு ஒரு டவுட்டு வந்து போச்சு. அழுகிறதுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டோ? அழுகிறதுனால தான் கண்ணீர் வரும். வித்தியாசம் ஒருவேளை இங்கிலீஷில் தான் இருக்குன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்க முடியலை. ஓகே, அப்போ அழ சொல்லுகிறார். இந்த அழ சொல்லும்போது எனக்கு முகத்தில் செல்வராஜ் ஐயா தான் வந்தது. இந்த காலில் நான் வெரிக்கோஸ் பிரச்சனையில் இருக்கும்போது, அதுவும் பல மாதங்கள் உட்கார்ந்து தான் நான் மெசேஜ் கொடுப்பேன், நின்று கூட கொடுக்க முடியாது. அப்படிலாம் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் ஐயாட்ட சொல்லி ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன். டைம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணிக்கூர் 1 ஹவருக்குள்ளே ஜெபித்திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்று நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அவங்க செய்தது சொல்கிறேன். தேம்பி நான் கூட என் கால் வெரிக்கோஸுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி ஒரு குழந்தை கூட அப்படி அழாது. மரித்த வீட்டில் கூட அப்படி அழுவாங்களான்னு தெரில. தேம்பி ஒருவேளை என் பக்கத்தில் இருந்திருந்தாருன்னா அவர் கண்ணீரில் என் காலில் பட்டிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு கண்ணீர் வடித்தாங்க. அதை தான் நான் கேட்டுட்ருக்கேன். எனக்கும் அந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் சோபங்களையும் கர்த்தர் எனக்கு உண்டு. ஆனால் அதை சமீப நாட்கள் செய்ய முடியலை. ஆனால் இப்போ அந்த அனுபவத்தை நான் கேட்குறேன். ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நான் தியானிக்கும் போது, இயேசு கிறிஸ்து லாசரு வீட்டில் போய் கண்ணீர் விட்டார். மனதுருக்கத்தின் தேவன் மனதுருகினார். இன்னைக்கு அந்த மனதுருக்கம் சபைகளில் இருக்கிறதா? இல்லை நமக்கு இருக்கிறதா? குறைந்து போயிருக்கலாம். இந்த காலவேளையில் ஆண்டவர் பேசுகிறார். நாம் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தோடு கண்ணீர் சிந்தினார், மனதுருக்கப்பட்டார். அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக அழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்ம எதற்காக அழ வேண்டும்? வாசிங்கள் எரேமியா 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். மரித்தவர்களுக்காக என்ன பண்ண வேண்டாம்? அழ வேண்டாம். ஆனால் என்ன பண்ணுது உலகம்? என்ன பண்ணுது? மரித்தவங்களுக்காக அழுகிற சத்தம்தான் அதிகம். நானும் கிராமத்தில் இருக்கிறதுனால இப்போ தெரியுது. பிறந்த ஊர்லேயும் இப்போ ஆமாம், அங்கே மரண வீட்டில் எல்லாரும் அழுவாங்க. அது உண்மையான அழுகையாக இருக்கும். ஆனால் இப்போ கிராமங்களில் வந்த பிறகு உண்மையான அழுகையான்னு யோசிக்க வேண்டிய இருக்குது. அதுக்கு முன்னாடி வயதான பாட்டிகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஆகாரம் கொடுக்கறதுக்கோ வீட்டில் கவனிப்பதற்கோ மக்களுக்கு அந்த விருப்பம் இருக்காது. ஆனால் மரித்தாச்சுன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்கெல்லாம் கட்டி சேர்ந்து பிடிச்சி ஒப்பார் வச்சு அழுவாங்க. இன்றைக்கி ஹிந்து மட்டும்தான் அது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உலகத்தார் மட்டும்தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களும் பண்ணுறாங்க. ஆண்டவர் தேடுறவங்களும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஊரோட ஒத்து தான் போனோம் அப்படின்னு அந்த சாவை பெட்டியை வச்சுட்டு அந்த
சில அலிகளோட சேர்ந்து ரவுண்டு கட்டி ஆடுவாங்க பார்த்தீங்களா, காசெல்லாம் இதில் அதுலேயும் ரட்சிக்கப்பட்டதுங்களும் ஆடுது நிறைய இடத்துல பார்க்கும்போது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரித்தவனுக்காக அழகு வேண்டான்னு சொல்ல வரல. நானும் மரித்த வீட்டுக்கு போனால் அழுவேன், எனக்கு கண்ணீர் வரும். அது யாருடைய வீடாக இருந்தாலும் அழுதுட்டாங்கன்னா என் கண்ணில் கண்ணீர் வந்துடும், அது என்னுடைய சுவாபம். ஆனால் அதுக்கு பின்பும் நாட்கள் ஆகியும் அதையே நினைத்து கொண்டு இருக்கிறதுனால எதை நமக்கு பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் எதற்காக அழ வேண்டும்? சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். அதுதான் நமக்கு அந்த வார்த்தை முக்கியம். மற்றதை எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் இருங்கள். ஆனால் நமக்கு தேவையான வார்த்தை, இந்த ரேமா வார்த்தை, சிறைப்பட்டு போனவனுக்காகவே நீங்கள் அழுங்கள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்க? சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போனவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் அறியாதவர்கள் தான் சிறைப்பட்டு போனார்களா? ரட்சிக்கப்படாதவர்கள் தான் சிறைப்பட்டு போனாங்களா? இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பட்டு போயிட்டாங்க. விசுவாசிகளுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பட்டு போனாங்க. குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இன்னைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு சபையில ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள் ஊதாரியா சுற்றி கொண்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்தி கொண்டிருக்காங்க. சில வீடுகளில் சர்ச்சு பிரேயர் நடத்துறாங்க, ஆலயத்துக்கு இடத்தை திறந்து கொடுத்துருக்காங்க. அங்க உள்ள வாலிய பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறது இல்லை, அந்த பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்குது. சிறைப்பட்டு போனார்கள். உலகத்தின் பிள்ளைகள் சிறைப்பட்டு போனார்கள். பின்மாற்றத்தில் அநேகர் சிறைப்பட்டு போனார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள், பாவத்தில் வாழ்பவர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், சபைக்கு வராதவர்கள் இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறார்கள். சிறையில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமுலோகத்துக்கு இறங்கி வந்தார். கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸுக்கு எவ்வளோ நல்ல செய்திகளை எடுக்கிறோம், கேட்கிறோம், நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? ஏன் மனுகுலத்தை ரட்சிக்கும்படி வந்தார்? சிறைப்பட்டு போன ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, சிறைப்பட்டு போன ஜனங்களை தன் வசமாக கொண்டு வரும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். இன்னைக்கு எதுல மனிதர்கள் சிறைப்பட்டு போனார்கள் தெரியுமா? நிறைய இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்றது மொபைல் ஃபோன். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? மொபைல் ஃபோனில் எல்லா பிள்ளைகளும், இதுவும் உலகம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அதான் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு சென்னையில் போகும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறார். காலை 5 மணிக்கு எழும்பி நான் கான்ஃபரன்ஸ் கால் ஜெபத்தில் அட்டன் பண்ணுறேன். அவர் 5 மணிக்கு எழும்பி மொபைலில் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்கார். ஆஃபீஸுக்கு 9 மணி 10 மணிக்கு தான் போகிறாரு. அது வரையிலையும் அவர் மொபைல்லே விளையாடுறார். மனைவி பிள்ளைகள் பக்கத்தில் இவ்வளோ வேலை செய்கிறாங்க, பார்க்கணுமே போகணுமே, பார்க்கவே இல்லை. அப்புறம் அவர் என்ன விளையாடுத்தல் விளையாடி 11 மணி ஆகிப்போச்சு. அவர் ஒன்று சொல்கிறாரு, அம்மா இன்னைக்கு நான் ஆஃபீஸ் லீவு. ஏன்? இல்லை, நான் இன்னைக்கு போகலை. அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த மொபைலில் தான் விளையாடிட்டு இருக்கார். நைட்டு நாங்கள் ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு தூங்கிட்டோம். அவர் மறுபடியும் காலுக்கு மேலே கால் போட்டுட்டு மொபைலில் தான் நோண்டிட்டு இருக்கார். அப்படி குடும்பம் எப்படி சமாதானமாக இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான், ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பம் தான். அப்படி குடும்பத்தில் எப்படி சமாதானத்தை இவருக்கு பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டால், அப்புறம் காட்சன் அது பக்கத்தில் இருந்தான், அவன் எத்தி பார்த்தான். உனக்கு எனக்கு தெரியல, அவன் சொல்கிறான், இந்த கேம் தானே சித்தப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், நான் எப்போவாது இதை விளையாடுவேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறான். எப்போ எனக்கே தெரியல இப்படி விளையாடுறியாடான்னு அவனை சொல்கிறான். காட்சன், இதை மட்டும் என்ன பண்ணாத, நீ பொம்மை விளையாட்டு ஏதாவது விளையாடு, இதுக்கு நீ அடிமையாட்டேன்னா உன்னால் மொபைலை கீழே வைக்கவே முடியாது. அப்போ தான் தெரியுது இவன் இதில் என்ன பண்ணிட்டான், சிறைப்பட்டு போய்விட்டான், அடிமையாக்கி போய்விட்டான். அடிமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் கூட இருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் கூட இருக்கலாம், சில பெண்கள் கூட மொபைல் சபையில் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் நோண்டிட்டு இருப்பாங்க. வெளியே போன நைட்டு வீட்டில் எங்கே போனாலும் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைகள் பாவத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், குடிப்பழக்கத்துக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள், பிசாசுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். இந்த பிசாசுனா இன்னைக்கு எல்லாரும் சொல்றது நெட்டு, மொபைலில் நெட்டு கனெக்ஷன் எடுக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை,
இந்த எடுக்கிறதுனால நல்லதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் எடுத்து ஏதோ மாட்டிட்டேன், வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. சிறைப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இவர்களுக்காக நீங்களும் நானும் உத்தரவாதம் எடுத்து இவ்வளோ ஜெபிக்கிறோம். சிறைப்பட்டு போன ஜனங்கள், உங்க பிள்ளைகள் ஒருவேளை சிறைப்பட்டு போய்விட்டார்களா? ஆலயத்துக்கு வராமல் எங்கேயோ போய் கொண்டிருக்காங்களா? உங்க வீட்டுக்காரர் எங்கேயோ போய் கொண்டிருக்க, நீ போமா நான் வரல சொல்லி கொண்டிருக்காங்களா? அவர்களுக்காக சும்மா ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, பேப்பர் எழுதி ஜெப குறிப்பை எழுதி போட்டா மட்டும் போதாது. நீங்கள் அவர்களுக்காக கண்டிப்பாக கண்ணீரோடு அழுது ஜெபித்தால் மாத்திரமே சிறைப்பட்டு போன ஜனங்களை உங்கள் தேவ பக்கமாய் கொண்டு வர முடியும். அது ஒருவேளை ஊழியக்கார பிள்ளைகளா கூட அதிகமாக இல்லை. இப்ப மாற்றம், நிறைய மாற்றங்கள் வந்து விட்டது. ஆனாலும் தேவனுடைய எச்சரிப்போடு கர்த்தர் பேசுகிறார். அந்த சிறைப்பட்டு போய் திருந்தட்டும், போனா போட்டோம், விட்டுறாதுங்க. என்னைக்கு அவன் திருந்தி அடிபட்டு வரட்டும்னு விட்டுறாதுங்க. சொல்லி என்னுடைய தொண்டை தண்ணியே வத்து போச்சுன்னு விட்டுறாதுங்க. நீங்க ஜெபிங்க. சிறைப்பட்டு போன மக்களுக்காக, அண்ணினுக்காக, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபியுங்கள். கண்ணீர் சிந்தி ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்கள். கூட போதும், உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஒருவேளை மங்கி போய்விட்டது இந்த அனுபவங்கள் எல்லாம், ஒருவேளை இருக்கலாம். இல்லை தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வேளையில கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார். சீயோன் குமாரத்தியே, மதிலே இரவும் பகலும் கண்ணீர் விட்டு நீ ஜெபி. நதியளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. போதும், ஜெபித்தது போதும் அப்படின்னு இல்லை, ஓய்ந்திராதே. நீ உன் கண்ணீர் கருப்பு வெளி சும்மா இருக்க வெட்டாதே, எழுந்திரு. ராத்திரியிலே முதற் சாமத்தில் எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. யாருக்காக? சிறைப்பட்டு போனவங்களுக்காக, உங்க புருஷனுக்காக, உங்க சபைக்காக, உன் ஜனத்துக்காக, உன் இனத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக. உண்மையிலே இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. ஏதோ ஒரு பிரசங்கத்தை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, வேற வழி இல்லைன்னு நினைக்கல. நான் அப்படி நிக்கிறவனும் அல்ல. அரை மணி நேரத்துல செய்திகளை ஈஸியா எடுத்துருவாங்க. ஆனா நான் பல மணி நேரம் இருந்து வெளியில இப்படி போகும்போது மாத்திரம் ஆண்டோட கேட்டு ஜெபித்து என் ஞானத்தை எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி கேட்டு 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 ஆண்டவரை பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. பண்ற வார்த்தைகள் மக்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். இப்போ இதனுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அன்னைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், குத்துண்டார்கள், மனம் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆற்றங்கரையிலே லீதியாளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, வார்த்தைகளை பேசும்போது, அவளுடைய வாழ்க்கையிலே லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். ஆண்டவரே, அதே போல ஒரு மாற்றம் உண்டாகணும். அதனால நான் பிரசங்கம் அதிகமாய் பண்ணுகிறதை காட்டிலும் பிரசங்கத்தை கேட்க நான் ரொம்ப விரும்புவேன். நிறைய சொல்லுவாங்க, சும்மா கேட்டு 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 என்னதான் பண்ண போறீங்க பாஸ்டர், நீங்க நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருங்க, நீங்க நிறைய பேருக்கு பயன்படுத்தணும்னு போங்க அப்படின்னு. அதெல்லாம் தேவைதான். பயன்படுத்துகிறது யாருன்னா உங்களையும் என்னை அழைத்த தேவன் தான் பயன்படுத்தணும். நம்ம வாய்ப்பை தேடி போனா போயிட்டே இருக்கலாம், எவ்வளவோ போகலாம், வேண்டாம். தேவன் நம்மை எந்த காலத்தில், நேரத்தில், சூழ்நிலையில உயர்த்த விரும்புகிறாரோ அப்பொழுது அதுவரை நம்ம காத்திருக்கும் போது நம்ம ஏமாற்றம் அடைந்து போகவே மாட்டோம். அல்லேலூயா. அப்ப அவர்கள்
அவன் நதி அளவாய் ஓய்ந்திராதே, எழுந்திரு. இப்போ நாங்களும் காலை 5 மணிக்கு இந்த கான்ஃபரன்ஸ் கால் ஜபத்தில் இந்த சின்ன சின்ன பலவீனங்கள் வந்த பின்பு, நிறைய பேர் பலவீனம் சொல்கிறதே பிடிக்காது. நான் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளவனும் போடுற மாட்டேன், சொல்லிடுவேன் என்னுடைய கேரக்டர். நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா சொல்லாதுங்க பாஸ்டர், அதெல்லாம் விட்டுருங்க பாஸ்டர் அப்படின்னு. சொல்கிறதுனாலையோ பரிதாபத்திற்காகவோ அல்ல, என் மனசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதனால நான் என் சுகமாக ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த காலை எழும்பின பிறகு அந்த 5 மணி ஜபத்தில் எழுந்திருக்க முடியும். நிறைய பேர் இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். காலை எழுந்தினோன்னு என்ன பண்ணும்? தலை சுத்தம். காலை எழும்பினோன்னு என்ன பண்ணும்? தலைவலி உண்டாகும். மூட்டு வலிக்காரங்க உடனே என்ன பண்ண முடியாது? எழுந்திருக்க முடியாது. எழும்பிட்டீங்கன்னா கால் மடைக்கிறோம். இருந்து நின்று நிதானமாக கொஞ்சம் உடம்பு அசைச்சிட்டு எழும்பினா தான் அந்த கால் பேலன்ஸ் எல்லாம் வரும். இவ்வளவு சூழ்நிலையிலும் முடியாதுன்னு நிறைய வருஷம் அப்படியே எழும்புவேன், அப்படியே படுத்துருவேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் சில ஆண்டுகள் இந்த பலவீனம் நம்மளை என்ன பண்ண முடியும், இந்த சோர்வு நம்மளை என்ன பண்ண முடியும், எழுந்திருப்போமே என்று சொல்லி கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் முழு நம்பிக்கையோடு எழுந்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்னைக்கு கர்த்தரை நிறுத்தாமல் கர்த்தர் நடத்த கிருபை செய்து. எந்த சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஊழியக்காரர் வீட்டில் ஒருவேளை நைட்டு எனக்கு கடனா டேமுக்கு போக முடியாது, மிருகங்களுடைய தொல்லை இருக்கிறதுனால சில நேரங்களில் சில ஊழியக்காரர் வீட்டில் நான் தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். தங்கினாலும் கூட காலையில் 5 மணிக்கு டான் எழும்பி எல்லாரையும் கான்ஃபரன்ஸ் காலில் இணைச்சி ஜெபிக்க இன்னைக்கும் கர்த்தர் கிருபை செய்கிறார். சில திருமண வீட்டுக்கு போகும்போது, பாஸ்டர் படுத்து தூங்க பாஸ்டர், 1 மணி தானே தூங்குறீங்க, அவங்கள ஜெபிக்க சொல்லுங்க. இல்லை, எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த காலை ஜெபம் என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இதுவரையிலும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிறார், ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நீங்கள் காலையில் எழுந்திருங்கள், ராத்திரியிலே எழுந்திருங்கள். எழுந்திருந்து சிறைப்பட்டு போன ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, உங்க சபைக்காக அல்லது உங்க ஊழியருக்காக அல்லது தேசத்துக்காக அல்லது உங்க குடும்பத்தினுடைய ஜனத்துக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்திலே பார்த்தால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், நேரம் முடிய போகுது, 5 நிமிஷம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8, 10 வாசிக்க வேண்டாம். 6, 7, 8, 10 குறித்து கொள்ளலாம். அந்த அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஐயாவும் ஜெபிக்கும் போது இடையில சொல்லும் போது சொன்னாங்க, செல்வராஜ் ஐயாவும், அன்னாள் ஜெபிக்கும் போது அவள் அழுது ஜெபித்தாள். குழந்தை இல்லாததுக்காக என்ன பண்ணா? எத்தனை நாளுது பாஸ்டர் அழுதியது? அழுது பலனே அத்து போச்சு பாஸ்டர். ஏனே கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அப்படி அன்னாள் நினைச்சாளா? இல்லை. உன் பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னு ரட்சிக்கப்படும் போது படட்டும்னு விடக்கூடாது. நிறைவேறு வரை நான் ஏன் பழக்கம் தான், சபையிலேருந்து ஒரு ஆத்மா எங்கள் விட்டு போயிட்டுனா மறுபடியும் அந்த சபைக்கு வந்து சேர்றது வரையில் வருதோ வரலையோ, ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். 2 வருஷமாக ஆழ்வாக்குறிச்சியில் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானம் சென்றாங்க, வரல, அங்கே இருக்காங்க, வேறு சபைக்கு போகிறாங்க. காரணம் எதுவும் இல்லை, கேட்டால் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் சபையில் எங்கள் வீட்டம்மா கூட, ஏன்ப்பா அவங்களுக்கெல்லாம் வந்தால் வரட்டும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் சபை விசுவாசிகள், ஏன் பாஸ்டர் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அவங்க தான் வேண்டான்னு போயிட்டாங்களே, சும்மா நீங்கள் அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் நிறுத்த முடியலை, நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்கள எங்கே பார்த்தா நான் பேசுவேன், முகத்தை திருப்பினாலும் பேசுவேன். என் வீட்டுக்கும் தெரியாமல் சபைக்கும் தெரியாமல் அவங்க வீட்டுக்கு சில டைமில் நான் போய், ஏம்மா நீ வராமல் இருக்கிற, என்ன காரணம் சொல்லம்மா, ஒன்றே இல்லைன்னு சும்மா ஏன் சொல்கிற, நீ வாமா, ஆண்டவர் சபைக்கு குடும்பமாக வந்து ஆராதிங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். கர்த்தருடைய கிருபையினால் போன ஆண்டு விழாக்கி சபைக்கு வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. நான் அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே என் கண்ணீர் எங்கே போச்சு? சென்னையில் இருக்கும்போதும் இதே போல ஆத்துமாக்கள் வரலையா, ஒட்டனை பைக் எடுத்துகிட்டு போவேன், சாப்பிட மாட்டேன். அல்சர் வந்தாலும் பரவாயில்ல, பலவீனப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஆத்துமா தான் பெருசுன்னு சொல்லி ஒட்டனை பைக் எடுத்து ஓடுவேன். சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஆத்துமா தான் முக்கியம்னு சொல்லி ஓடுவேன். அந்த பாரம் குறைந்து போச்சு. அன்னைக்குள்ள அழுகை இல்லை, அதனால இன்னைக்கு நிறைய இழப்புகள் கூட. ஆனால் மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் கட்டுவேன், மறுபடியும் உன்னை எடுப்பித்து திரும்பவும் தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் கட்டுவேன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் மறுபடியும் சொல்லுகிறார்.
நீங்க எழுந்திருங்கள். உங்க ஸ்தானத்தை விட்டு எழுந்திருங்கள். பாவத்தை விட்டு எழுந்திருங்கள். பொல்லாத சிந்தனைகளையும் காலத்தையும் வேலையும் விட்டு நீங்கள் எழுந்திருங்கள். நடு ஜாமத்தில் எழும்பி ஜெபிங்க. இப்பேற்பட்ட குடிகாரர்களையும் மாற்ற தேவனால முடியும். எங்க சபையில நிறைய குடிகாரங்க இருக்காங்க. எவ்வளோ மனைவிகள்கிட்ட சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா. 1 மணி நேரம் தேவ சமூக சபையில வந்து கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னா நேரம் இல்லை, அவங்களுக்கு முடியல. காலை எழும்பி ஜெபம் பண்ணுங்க. அவன் கிடக்குறான், அவன் சொன்ன அப்புறம் கேட்கல, திமிருக்கு குடிக்கிறான், அவனுக்காக நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு. அப்போ அவர் அப்படித்தானே இருப்பாரு. ஆனா அந்த குடும்பம், அந்த நபர் ரட்சிக்கப்படணும். சிறைப்பட்டு விட்டார் அந்த குடும்பம், அந்த நபர் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு நமக்கு இருக்குது என்பதை மறந்து விடாமல் இருப்போம். ஆனால் அவர்களுக்காக நாம் கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். அழுது ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில ஜெபிக்க வேண்டும். நடு ராத்திரியை எழும்பி ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஜெபிப்பார், கேட்பார். காலையில் எழும்பி உங்கள் பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு, பிள்ளை படுத்து கிடக்குதுன்னு வைங்களா, மாலிவ பையன் படுத்து கிடக்கான், அவன் முழங்கால் படிட்டு, ஐயோ பையன் என் மகனை ரசிங்கப்பா, கெட்ட வழியில் போயிட்டு இருக்கான்ப்பா, சிகரெட்டு பீடி பாக்குக்கு அடிமையாக இருக்கிறான், மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறான், சம்பாதித்து வீட்டுக்கு கொடுக்கறது இல்லை, என் பிள்ளை ஊதாரியா போகிறான்ப்பான்னு நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிச்சு பாருங்க. அந்த மகனை மாற்ற தேவனால் முடியும். நிச்சயமாய் நடக்கும். ஓய்ந்திடக்கூடாது. அற்புதம் நடக்கிறது வரையிலும் யாக்கோபை போல நம்ம ஜெபித்து தான் ஆக வேண்டும். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய வாழ்க்கையிலே அவள் ஆலயத்திலே போய் ஜெபித்தாள். மனம் கசந்து ஜெபித்தாள், அழுது ஜெபித்தாள், கர்த்தரை நோக்கி ஜெபித்தாள். எல்லாமே நான் சொன்ன வசனத்தில் இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள், மன கிளேசத்தோடு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். பாஸ்டர், இதெல்லாம் பண்ண முடியாது பாஸ்டர். இல்ல, முடியும். முடியாது ஒண்ணும் இல்லை. இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். 1 சாமுவேல் 1:17-20 வரையில் நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். தேவனாலே கூடாத காரியம். இந்த வருஷ இறுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும், எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு, எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. கவலைப்படணும். அது ஊழியமாக இருக்கட்டும், ஊழியத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும், ஆலயங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்ல எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். ஆனாலும் உங்களை என்ன அழைத்த பரம தகப்பனா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கடைசியாக ஒரு வேத பகுதி வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16, 17 வசனம் வரையிலும் வாசிக்க வேண்டாம். இல்லை, ஒரு வசனத்தை மட்டும் கூட 16ஆம் வசனம் வாசிங்க. போதும். இந்த இடத்துல நமக்கு நேரம் இல்லை வாசிப்பதற்கு. இதுல ஒரு வாலிபனை பார்க்கிறோம். நாயின் ஊர் வாலிபன். இந்த மகன் பேர் இல்லை, அந்த ஊர் பேர் நாயின் ஊர் வாலிபன். இந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன். தாய்க்கு ஒரே ஒரு மகன். இந்த மகன் என்ன பண்ணிட்டான்? மரித்து போனார். மரித்து போய் எசேக்கியா மரித்து போனாரா? மரித்து போகல. எசேக்கியா மரித்து போகல. மரண தருவாயிலே இருந்தார். கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆனால் இந்த நாயின் ஊர் வாலிபன், தாய்க்கு ஒரே மகன், மரித்து போனான். தாய்க்கு வேதனை இருக்குமா இருக்காதா? 4 பிள்ளைல ஒன்று போனா கூட வேதனை தாங்க முடியாது. ஆனால் ரொம்ப வேதனை தாங்க முடியல. இந்த பாடையில வைத்து, பெட்டியில வைத்து இந்த பையனை அடக்கம் பண்ணுவதற்கு திரள் கூட்டமாக போய்கொண்டே இருக்கிறார்கள். தாயும் அழுது கொண்டே போகிறாள். தாங்க முடியாத, ஜீரணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவள் அழுது கொண்டே போகிறாள். அவள் துக்கமுகமாய் போகிறாள். ஐயோ, ஒரே மகன், இன்னொரு பிள்ளை இல்லை. அவள் என்ன பண்ணுவாள்? அவள் துக்கமுகத்தோடு அவள் போகிறாள். அந்த இடத்துல 7ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. எழுந்திரு என்றார். வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நான் எதற்கு இந்த வார்த்தை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த தாயினுடைய அழுகையை கர்த்தர் அறிந்தார். தெய்வ பிள்ளையே, என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை. நான் படுக்கையில் நான் ரொம்ப அழுறேன். என் புருஷன் என்ன தேற்றல, விசாரிக்கல, என் பிள்ளைகள் கூட கவனிக்கல, அல்லது சபை ஊழியர் விசுவாசிகளுக்காக சபைக்காக கண்ணீர் வடிக்கலாம். விசுவாசிகள் கண்டுடாம ஏளனம் பண்ணிட்டு போகலாம். நிறைய நபர்கள் நம்மளை ஏளனமா நினைக்கலாம். ஆனா மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த தாயினுடைய முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவள் துக்கமுகமாய் போனாள், அழுது கொண்டே போனாள். ஏன் அழுகிறாய் என்று யாரும் கேட்க முடியல. ஆனா இயேசு மனதுருகி அழாதே என்று சொல்லி, அழுதனாலதான் சொன்னான். அழாம இருந்தானோ அழாம இருந்திருக்கலாம், அவன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். அவர் அழுதாள். நீங்கள் அழுவீர்களானால் உங்கள் அழுங்கள் என்று சொல்லி உங்களை விசுவாசத்தை குறைக்க வைக்கல. தேவை உள்ளதுக்காக நம்ம அழுதுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நம்ம அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரித்தவனை இயேசு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. மரித்தவனை இயேசு உயிரோடு எழுப்பினார். அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். அவருடைய அழுகையின் சத்தம் ஆண்டவர் கேட்கலையா? அன்னாளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார். தெய்வ பிள்ளையை, இந்த வருஷ இறுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இன்னும் என்னுடைய அழுகையினுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் போவீர்களானால், நிச்சயமாகவே இந்த வருஷ இறுதிக்குள்ளாகவே உடைய கண்ணீருக்கும் உடைய அழுகைக்கும் ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்கு, பதிலை கொடுப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கடைசியாக நான் எழுதினேன், எசேக்கியா தன் சுகத்திற்காக எசேக்கியா ஜெபித்தார். அல்லேலூயா. எசேக்கியா தன் சுகத்துக்காக எசேக்கியா ஜெபித்தார். அப்படின்னா நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அன்னாள் பிள்ளைக்காக அன்னாள் ஜெபித்தாள். நாயின் ஊர் தாய் தன் மகனுடைய உயிருக்காக, மகன் மரித்து போன மகனுக்காக ஜெபித்தாள், அழுதாள். நாம் அனைவரும் சிறைப்பட்டு போனவர்களுக்காக தினந்தோறும் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எந்த சூழ்நிலை எசேக்கியாவை போல இருக்கலாம், அன்னாளை போல இருக்கலாம், நாயின் ஊர் விதவை அந்த குடும்பத்தாரை போல இருக்கலாம், அல்லது சிறைப்பட்டு போன ஒரு குடும்பம் உள்ளவர்களாய் நாம் இருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து கண்ணீரோடு, வேதம் சொல்கிறது, விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி இத்தனை தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்த தேவன் இந்த வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷ இறுதிக்குள்ளாக நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய ஜெபத்தையும் அழுகையும் நிறுத்தாமல் தேவனுக்காக நீங்கள் பிரகாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய